கோடி தேவ தூதர்கள். எனக்கு இல்லாத என்ன இருக்கு? எல்லாம் எனக்கு இருக்கு. நானே வரணும், உனக்காகத்தான் நான் வந்தேன். இன்றைக்கு காலையிலே பரிசுத்த ஆவியானவர் இங்க வந்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இந்த காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் தேவன் இதை பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்காகத்தான் நான் வந்தேன். நீ என்ன செய்ற? நீ என்ன செய்ற? பல காரியங்கள் மூலமாக உன்னுடைய பேச்சுக்கள், உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய உடுப்புகள், உன்னுடைய சாப்பாடுகள், உன்னுடைய நடை பாவனைகள், உன்னுடைய சகல காரியங்களின் மூலமாக என்னை நீ மறுதளித்துக் கொண்டிருக்கிறாய். இல்லை, நான் கிறிஸ்தவன் அல்ல, நான் உலகத்தில் இருக்கிறேன். நான் இந்த விதமாக செய்யாட்டி உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளாது. இந்த விதமாக செய்யாட்டி என் பிசினஸ் சரியாக போகாது. இந்த விதமாக செய்யாட்டி ஸ்கூல்ல எல்லாரும் என்னை கண்டெக்ட் பண்ணுவாங்க. இந்த விதமாக செய்யாட்டி இந்த உலகத்தில் எனக்கு இருக்க முடியாது என்று சொல்லுகிறாய் அல்லவா? அதே திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்த்த உடனே நாங்க என்ன செய்யணும்? நாங்க என்ன செய்யணும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அந்த வசனத்தை வாசிங்க. 22வது லூக்கா 22ல 61. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வார்த்தையை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் என்ன செய்தான்? மனம் கசந்து அழுதான். அல்லேலூயா. இதுதான் நம்மளுக்கு அவசியம். எவ்வளவு சொன்னாலும் அந்த எரும மாட்டுக்கு மேல மழை பெய்தா எப்படி இருக்கும்? கண்டிருக்கிறீங்களா? நீங்க தான் எரும மாடு கண்டிருக்க மாட்டீங்க. நானும் வைஃபும் எல்லா இடங்களுக்கும் போனதுனால எரும மாடுன்னா என்னன்னு தெரியும். நாங்க கண்டிருந்தோம். என்னதான் மழை பெய்தாலும் பேசாம இருக்கும். பொருன்னு அது பாட்டுக்கு அசை போட்டு கொண்டு அப்படியே இருக்கும். எவ்வளவு காரியங்களை இந்த மேடையில இந்த குறிப்பிட்ட மக்கள், தேவனுடைய மக்கள் வந்து சொல்லுறாங்க. எத்தனை காரியங்களை உங்களுக்கு போதித்திருக்காங்க. எத்தனை புத்தகங்களை முடித்திருப்பாங்க. எத்தனை பிரசங்கங்களை நீங்க கேட்டிருப்பீங்க. அதே காரியத்தை நீங்க செய்வீங்க. அதே காரியத்தை செய்வீங்க. அதே காரியம். இன்னைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? சர்ச்சுக்கு வரக்குள்ள எத்தனை மணி? சின்ன சின்ன விஷயம். ஆனால் தேவன் பார்க்கிறார். எல்லாத்துக்கும் முன்னுக்கு போயிருவீங்க. கர்த்தரை தொழுது கொள்வதற்கு மட்டும் எத்தனை முறை சொன்னாலும் இக்னோர் பண்ணிட்டு நான் எனக்கு வேண்டியதை தான் நான் செய்வேன். மனம் கசந்து அழுக வேணும். அருமையானவனே, மனம் கசந்து அழுங்க. காரணம் சொல்ல வேண்டாம். தேவனுக்கு உங்களுடைய காரணம் அவசியம் இல்லை. அவர் தேவன், நாங்கள் அவருடைய சிருஷ்டிகள். நான் இப்படி பேசுறேன்னு நீங்க கோவிச்சுக்க கூடாது. ஆவியானவர் என்னை குறித்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நாங்க ஒரு காலத்தில் அந்த விதமாகத்தான் இருந்தோம். எங்களுக்கு அடிக்காத குறைதான் எங்களுடைய ஆசிரியர்கள், எங்களை வழி நடத்துவது. ஆனபடினால இன்றைக்கு 47 வருஷமாக கர்த்தருடைய வேதத்தை சுமந்து கொண்டு மக்களுக்கு நாங்கள் போதித்துக் கொண்டு வருகிறோம். நாங்கள் பிள்ளை செய்தால் தேவன் எங்களை தண்டிப்பார், கேட்பார். நாங்கள் வந்து உண்மையான காரியங்களை சொல்லிக் கொடுக்காவிட்டால் இந்த இடத்திலே வந்து நீங்க இன்னமும் எல்ஷடாய்க்கு 4வது கிழமை வந்தா எனக்கு ஒரு சின்ன காணிக்கை கிடைக்கும் என்கிறதாக நான் அப்படியே சும்மா மழுப்பி விட்டுட்டு போகிறவன் அல்ல. உடைய காணிக்கைக்காக நான் ஊழியம் செய்கிறவன் அல்ல. அல்லேலூயா. சத்தியத்தை சத்தியமாக சொல்லாவிட்டால் நாளைக்கு நான் கணக்கு கொடுத்தவன். ஆமென். சாதாரண மக்களுக்கு அடிக்கிற அடி இல்ல, ஊழியக்காரனுக்கு அடிக்கிற அடி. ரெட்டிப்பான கண்டது. நாங்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. பேதுரு மனம் கசந்த அழுதான். அவர் உன்னை காண்கிற தேவன். அன்றைக்கு ஆகார் ஆதியாகமம் 16:13 அவர் என்னை காண்கிற தேவன் என்கிறதாக பேருந்தார். ஆமென். இன்றைக்கு தேவன் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார். 2 காரியங்கள் மிகவும் முக்கியமான காரியங்கள் என்னென்றால் 66:18 நாங்கள் வாசிக்கிறோம் இந்த காரியத்தை. என்னுடைய பாவ அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவும், என்னுடைய பாவம் அல்ல என்னை சுத்திகரியும் என்கிறதாக நாங்கள் படித்தோம் இல்லையா? 151:3 நாங்கள் வாசித்தோம் அல்லவா? இந்த அக்கிரமம் என்றால் என்ன? இந்த அக்கிரமம் எங்களுடைய சிந்தையிலே உருவாகக்கூடியதான காரியம்.
இந்த அக்கிரமம் 66:18 என்னுடைய சிந்தையிலே அக்கிரம சிந்தை, என்னுடைய மனதிலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன். தேவன் நான் எவ்வளவு ஜெபிச்சாலும் கேட்க மாட்டார். ஏன்னா இருதயத்துக்குள்ள அக்கிரமம். அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். அதனால தான் தாவீது சொன்னான், என்னுடைய அக்கிரமம் முதலாவது நீங்க வேண்டும். அதாவது என்னது? என்னுடைய சிந்தை அல்லது என்னுடைய மனம் அல்லது நான் நினைக்கிற காரியங்கள் யாருக்கும் தெரியாது. சர்ச்சில் தான் உட்கார்ந்துட்டு இருப்போம், வேற என்னையுமோ ஒரு நினைவு எங்களுடைய மனசுல போய்கொண்டே இருக்கும். யாரும் பார்க்க மாட்டாங்க, ஆனா தேவன் அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கோம். கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நாங்கள் எங்களை மறைத்துக் கொள்ளவே முடியாது. பாதாளத்துக்கு இறங்கினாலும் அங்கத்தான் இருக்கிறாரு, அங்க மேல போனாலும் அங்கத்தான் இருக்கிறாரு. எங்கேயும் பறந்து போயிட்டு அவரிடத்துல ஒழித்துக் கொள்றதுக்கு முடியாது. மனுஷன் முகத்தை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்ல பிள்ளைங்க, அழகா இருக்கிறீங்க, நல்லா உடுத்திட்டு வந்து இருக்கிறீங்க, நல்லா பாடுறீங்க, கை தட்டுறீங்க, எல்லாம் சாரி அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். தேவன் சொல்றாரு, உன்னுடைய சிந்தையிலே அக்கிரமம் நிறைந்ததாக இருக்கிறது. உன்னுடைய ஜெபத்தை நான் எப்படி கேட்க போறேன்? நான் எப்படி கேட்க போறேன்? ஆனா அப்படின்னாலே அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவும் என்கிறதாக முதலாவது ஜெபித்த முதலாவது மனசை கழுவுங்கள்.